சப்போர்ட் என்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது சைக்காலஜில 200 முக்கியமான வினாவிடைகள் தான். டெட் பேப்பர் 1 and 2 பிஜிடிஆர்பிக்கு ரிலேட்டிவா முக்கியமான 200 வினாவிடைகளை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுவும் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக என்ற அந்த ஒரு முறையில தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே இதுல உங்களுக்கு கவர் ஆயிருக்கும். ஏன்னா சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் கோட்பாடுகள் கேட்பாங்க, அறிஞர்களுடைய அந்த எத்தனை வகையான கோட்பாடுகளை யார் யார் செஞ்சாங்க, எத்தனை நிலைகள்ல அந்த கற்பித்தல் முறை இருந்தது, குழந்தைகளுடைய மனோபாவம் எப்படி இருந்தது, இந்த மாதிரி வினாக்கள் தான் சைக்காலஜிக்கலா கேக்குறாங்க. இது உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு தடவை நீங்க பார்த்தாவோ இல்ல படிச்சாவோ உங்களுக்கு மெமரி ஆகாது. திரும்ப திரும்ப நீங்க ரிவிஷன் பண்ணும்போதுதான் உங்களுக்கு இது மனசுல பதியும். சரி, ஓகே. இப்ப இது பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா 200 வினாவிடைகள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வழிகாட்டலின் நோக்கங்களை எடுத்துரைத்தவர் யார்? வழிகாட்டலின் நோக்கங்களை எடுத்துரைத்தவர் ஆண்டர்சன். வழிகாட்டலின் நோக்கங்களை எடுத்துரைத்தவர் ஆண்டர்சன். வழிகாட்டலின் முதல் படி எது? வழிகாட்டலின் முதல் படி தேர்வு. அடுத்து, ஒருவருக்கு எப்பொழுதாவது அல்லது தொடர்ந்து உதவி தேவைப்படும் போது அதனை வழிகாட்டல் என கூறியவர் யார்? ஒருவருக்கு எப்பொழுதாவது அல்லது தொடர்ந்து உதவி தேவைப்படும் போது அதனை வழிகாட்டல் என கூறியவர் ஜோன்ஸ். 4வது கேள்வி, அறிவுரை பகிர்தலின் மையமாக செயல்படும் பகுதி எது? அறிவுரை பகிர்தலின் மையமாக செயல்படும் பகுதி நேர்காணல். நெறிப்படுத்தும் அறிவுரை முறையை பிரபலப்படுத்தியவர் யார்? நெறிப்படுத்தும் அறிவுரை முறையை பிரபலப்படுத்தியவர் E.G. வில்லியம்சன். நெறிப்படுத்தும் அறிவுரை முறையை பிரபலப்படுத்தியவர் E.G. வில்லியம்சன். வழிகாட்டல் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யார்? வழிகாட்டல் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் பிராங்க் பார்சன்ஸ். வழிகாட்டல் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் பிராங்க் பார்சன்ஸ். வழிகாட்டலின் முக்கிய குறிக்கோள் எது? வழிகாட்டலின் முக்கிய குறிக்கோள் மாணவர்களின் சுய முன்னேற்றம். வழிகாட்டல் எந்த வகையான செயல்முறை? வழிகாட்டல் தொடர்ச்சியான ஒரு செயல்முறை. வழிகாட்டலின் அடிப்படை நம்பிக்கை எது? ஒவ்வொருவரும் தனித்தன்மை உடையவர். 10வது கேள்வி, தொழில் வழிகாட்டலின் முக்கிய நோக்கம் எது? தொழில் வழிகாட்டலின் முக்கிய நோக்கம் தொழில் தேர்வு செய்ய உதவுதல். தொழில் ஆர்வ வரிசை பதிவேட்டை உருவாக்கியவர் யார்? தொழில் ஆர்வ வரிசை பதிவேட்டை உருவாக்கியவர் ஸ்ட்ராங். தொழில் ஆர்வ வரிசை பதிவேட்டு ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொல்லி உருவாக்கி இருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மன போராட்டங்கள் எத்தனை வகைப்படும்? மன போராட்டங்கள் 3 வகைப்படும். மையர்ஸ், ஸ்வீனி, விட்மர் ஆகியோரின் கருத்துப்படி மனநலம் என்பது எவற்றை உட்படுத்துகிறது? மையர்ஸ், ஸ்வீனி, விட்மர் ஆகியோரின் கருத்துப்படி மனநலம் என்பது எவற்றை உட்படுத்துகிறது? ஓய்வு, கட்டுப்பாடு, வேலை, ஆன்மீகம், உணவு, படைப்பாற்றல் இவற்றை உட்படுத்துகிறது. மனிதர்கள் மேற்கொள்ளும் தற்காப்பு நடத்தைகள் எத்தனை? மனிதர்கள் மேற்கொள்ளும் தற்காப்பு நடத்தைகள் 10. உளவியல் ரீதியா மிகவும் துல்லியமான மற்றும் சரியான விட பாத்தீங்கன்னா 10 தான். அடிப்படை நடத்தைகளின் விரிவான எண்ணிக்கை. உளவியல் ரீதியா மிகவும் துல்லியமான மற்றும் சரியான விடை 15 ஒரு வேலை கொடுத்திருக்காங்கன்னா 15 சொல்லணும். நம்மளுடைய பாடத்திட்டத்தின் முக்கிய ஆதார புத்தகத்துல பாத்தீங்கன்னா 10 அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. 10 கொடுத்திருந்தாங்கன்னா 10 எடுத்துக்கலாம். 10 மட்டும் தான் கொடுத்திருக்காங்க அப்படின்னா. ஆனா 10, 15 ரெண்டும் கொடுத்திருக்காங்க அப்படின்னா 15 எடுக்கிறது தான் பெஸ்ட். அதான் பாதுகாப்பானது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஆன்சரை பொறுத்து தான் நீங்க வந்து சூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். 10ஆ 15ஆங்கிறது. இப்ப 10 இதுக்கு வந்து சரியான விடைதான், 15 இதுக்கு சரியான விடைதான். மனிதர்கள் மேற்கொள்ளும் தற்காப்பு நடத்தைகள் இங்க வந்து நான் 10 கொடுத்திருக்கேன். மேக்சிமம் 10 15 கொடுத்தா 15 கொடுத்துருங்க. அப்படி 15 இல்லாத பட்சத்துல 10 கொடுங்க. எனக்கு பாருங்க 10 மற்றும் 15 இரண்டு விடைகளாக இருந்தால் 15 என்பதை தேர்ந்தெடுப்பதே பாதுகாப்பானது. மன சுகாதாரத்தின் தந்தை யார்? மன சுகாதாரத்தின் தந்தை கிளிப்டன் ஆலன் பீர்ஸ். மன சுகாதாரத்தின் தந்தை. மனசு சுத்தமா அப்படியே கிளிப்பா ஒரு மாதிரி கிளீனா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைகளுக்கான உள மருத்துவர் விடுதி முதலில் எங்கு நிறுவப்பட்டது? குழந்தைகளுக்கான உள மருத்துவர் விடுதி முதலில் பிலடெல்பியா அப்படிங்கிற இடத்துலதான் நிறுவப்பட்டது. 1896ஆம் ஆண்டு லைட்னர் விட்மர் அமெரிக்காவினுடைய பிலடெல்பியா பல்கலைக்கழகத்துல முதலாவது நிறுவனாரு. ஒருவரின் ஆளுமையின் நிறைவான இசைவான செயல்பாட்டை மனநலம் என கூறியவர் யார்? ஒருவரின் ஆளுமையின் நிறைவான இசைவான செயல்பாட்டை மனநலம் என கூறியவர் ஹெட்பீல்டு. அடுத்து, மனநோயை ஹிப்னாட்டிசம் மூலம் குணப்படுத்தலாம் என கூறியவர் யார்? மனநோயை ஹிப்னாட்டிசம் மூலம் குணப்படுத்தலாம் என கூறியவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. அடுத்து, ஹிஸ்டீரியா என்பது எந்த வகை நோய்? ஹிஸ்டீரியா என்பது நரம்பு தளர்ச்சி நோய். ஹிஸ்டீரியா என்பது நரம்பு தளர்ச்சி நோய். அடுத்து, மனநலவியலின் குறிக்கோளை வரையறுத்தவர் யார்? மனநலவியலின் குறிக்கோளை வரையறுத்தவர் மார்கரெட் மீட். மனநலவியலின் குறிக்கோளை வரையறுத்தவர் மார்கரெட் மீட். ஆசிரியர் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கும் விளக்கு போன்றவர் என்று கூறியவர் யார்? ஆசிரியர் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கும் விளக்கு போன்றவர் என கூறியவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். ஆந்த்ரோபாலஜி என்பது என்ன? ஆந்த்ரோபாலஜி என்பது மனிதவியல் பற்றிய ஆராய்ச்சி. ஆந்த்ரோபாலஜி என்பது மனிதவியல் பற்றிய ஆராய்ச்சி. மன போராட்டங்களில் இருந்து காத்துக்கொள்ள உதவும் சக்தி எது? மன போராட்டங்களில் இருந்து காத்துக்கொள்ள உதவும் சக்தி உத்தி எது? அந்த உத்தி பாத்தீங்கன்னா தற்காப்பு நடத்தைகள். மன போராட்டங்களிலிருந்து காத்துக்கொள்ள உதவும் உத்தி தற்காப்பு நடத்தைகள். மனநலவியலை உலக இயக்கமாக மாற்றியவர் யார்? மனநலவியலை உலக இயக்கமாக மாற்றியவர் கிளிக்போர்ட் டபிள்யூ பீர்ஸ். கிளிக்போர்ட் டபிள்யூ பீர்ஸ். மனநலவியலை உலக இயக்கமாக மாற்றியவர் கிளிக்போர்ட் டபிள்யூ பீர்ஸ். பொருத்தப்பாடு வாழ்க்கையின் அடிப்படை என்று கூறியவர் யார்? பொருத்தப்பாடு வாழ்க்கையின் அடிப்படை என்று கூறியவர் ஹெர்பர்ட் ஸ்பென்சர். ஹெர்பர்ட் ஸ்பென்சர் தான் பொருத்தப்பாடு வாழ்க்கையின் அடிப்படை என்று கூறியவர். மனநலம் என்பது முழுமையாக இசைந்த செயல்பாடுகளின் தொகுப்பு என்று கூறியவர் யார்? மனநலம் என்பது முழுமையாக இசைந்த செயல்பாடுகளின் தொகுப்பு என்று கூறியவர் ஹெட்பீல்டு. மனநலம் என்பது முழுமையாக இசைந்த செயல்பாடுகளின் தொகுப்பு ஹெட்பீல்டு சொல்லியிருக்காரு. பய உணர்வு எதை பாதிக்கிறது? பய உணர்வு மனநலத்தை பாதிக்கிறது. தற்காப்பு நடத்தைகள் எதை தீர்ப்பது இல்லை? தற்காப்பு நடத்தைகள் சிக்கலான மன போராட்டத்தை தீர்ப்பது இல்லை. இன்டர்நேஷனல் மென்டல் ஹெல்த் சொசைட்டியை தொடங்கியவர் யார்? இன்டர்நேஷனல் மென்டல் ஹெல்த் சொசைட்டியை தொடங்கியவர் கிளிக்போர்ட் வி பீர்ஸ். இன்டர்நேஷனல் மென்டல் ஹெல்த் சொசைட்டியை தொடங்கியவர் கிளிக்போர்ட் வி பீர்ஸ். கிளிப்டோமேனியா என்பது என்ன?
கிளிப்டோமேனியா என்பது திருடுதல் பழக்கம். திருட்டு பழக்கத்தை தான் கிளிப்டோமேனியா அப்படின்னு சொல்றாங்க. மனநலமின்மையை முதலில் ஆராய்ந்தவர் யார்? மனநலமின்மையை முதலில் ஆராய்ந்தவர் யார்? ஹிப்போகிராட்டஸ். மனநலமின்மையை முதலில் ஆராய்ந்தவர் ஹிப்போகிராட்டஸ். தேர்வுகள் எதற்காக என்ற எண்ணம் கொண்டவர் யார்? தேர்வுகள் எதற்காக என்ற எண்ணம் கொண்டவர் ஐவான் இலிச். தேர்வுகள் எதற்காக என்ற எண்ணம் கொண்டவர் ஐவான் இலிச். சமூக ஒப்பந்தம் என்ற நூலை எழுதியவர் யார்? சமூக ஒப்பந்தம் என்ற நூலை எழுதியவர் ரூசோ. வண்டி, வீடு, மைதானம் போன்றவை உணர்த்தும் பொதுமை கருத்து எது? வண்டி, வீடு, மைதானம் போன்றவை உணர்த்தும் பொதுமை கருத்து பொருள் பற்றிய பொதுமை கருத்து. பிறந்த குழந்தையின் சராசரி உயரமும் எடையும் எவ்வளவு இருக்கும்? பிறந்த குழந்தையின் சராசரி உயரமும் எடையும் 50 சென்டிமீட்டர் உயரம் 3 கிலோ எடை வரைக்கும் இருக்கும். சராசரியா பாத்தீங்கன்னா 3 to 3.5 கிலோ வரைக்கும் கூட இருக்கும். சரிங்களா? சராசரியா 50 சென்டிமீட்டர் உயரமும் எடை சுமார் 3 முதல் 3.5 கிலோ வரை இருக்கும். இப்படியும் கொடுக்கலாம் ஆப்ஷன்ல, இதையும் கொடுக்கலாம். அதனால ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புலன் காட்சியின் பிழையே திரிவு காட்சி ஆகும் என கூறியவர் யார்? புலன் காட்சியின் பிழையே திரிபு காட்சி ஆகும் என கூறியவர் உட்வொர்த். பாவனை செய்தல் சிந்தனையில் அடங்கும். பாவனை செய்தல் சிந்தனையில் அடங்கும். எந்த சிந்தனையில? குறியீட்டு சிந்தனையில அடங்கும். சமூக கற்றல் கொள்கைகளுக்கு அடிப்படையாக அமைந்த கருத்துக்களை கூறியவர் யார்? சமூக கற்றல் கொள்கைகளுக்கு அடிப்படையாக அமைந்த கருத்துக்களை கூறியவர் ஆல்பர்ட் பண்டுரா. ஒரு பாடப்பொருளை ஆசிரியர் 3 தடவை கூறியவுடன் புரிந்து கொள்ளும் மாணவர் எவ்வகை மாணவர்? ஒரு பாடப்பொருளை ஆசிரியர் 3 தடவை கூறியவுடன் புரிந்து கொள்ளும் மாணவர் சராசரி மாணவர். மனிதனும் தேங்கி கிடக்கும் வெறுப்பு, கோபம் போன்றவை தாங்க முடியாமல் வெடித்து வெளிப்படும் மனநோய் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மனிதனும் தேங்கி கிடக்கும் வெறுப்பு, கோபம் போன்றவை தாங்க முடியாமல் வெடித்து வெளிப்படும் மனநோய் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஹிஸ்டீரியா. பிற குழந்தைகளை துன்புறுத்தல் என்பது எவ்வகை நடத்தை? பிற குழந்தைகளை துன்புறுத்தல் என்பது எவ்வகை நடத்தை? நெறிப்பிரள் நடத்தை. இப்ப நான் படிக்கும் போது கொஞ்சம் ஸ்பீடா இருக்கு அப்படின்னா சொல்லிடுங்க. அதே சமயம் ஒரு செகண்ட் நிறுத்த வேண்டாம். நீங்க வீடியோ பார்க்கும்போது அதை நிறுத்திட்டு நீங்க ஆப்ஷன் படிச்சு பார்த்துட்டு நீங்க ஒரு நோட்ல 1, 2, 3 அப்படின்னு சொல்லி ஆன்சர் எழுதிக்கிட்டே வாங்க. ஆப்ஷன் பார்த்து கடைசியா நீங்க எவ்வளவு கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டா பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க எந்த அளவுக்கு சைக்காலஜில நீங்க தேறி இருக்கீங்க அப்படிங்கறத உங்களால அனலைஸ் பண்ண முடியும். அடுத்து, இடர் தரும் சிறுவர் எவரும் இல்லை, இடர் தரும் பெற்றோர் உள்ளனர் என கூறியவர் யார்? இடர் தரும் சிறுவர் எவரும் இல்லை, இடர் தரும் பெற்றோரே உள்ளனர் என கூறியவர் ஏஎஸ் நீல். உண்மைதானே? இடர் தரும் சிறுவர் யாருமே கிடையாது, ஆனா பெற்றோர்கள் தான் இடர் தர்றாங்கன்னு சொன்னது நீளமா இழுத்து சொல்லியிருக்காரு ஏஎஸ் நீல். மன தூய்மை இயக்கத்தின் தந்தை. மன தூய்மை இயக்கத்தின் தந்தை யார்? மன தூய்மை இயக்கத்தின் தந்தை கிளிக்போர்ட் பி பீஸ். பிளேவே மெத்தடை அறிமுகப்படுத்தியவர் யார்? பிளேவே மெத்தடை அறிமுகப்படுத்தியவர் கால்டுவெல் குக். பிளேவே மெத்தடை அறிமுகப்படுத்தியவர் கால்டுவெல் குக். எந்த வயதிற்குள் செய்யும் குற்றங்கள் நெறி பிறழ்விற்குள் அடங்கும்? 18 வயதுக்கு குறைவா இருந்தாதான் அது நெறி பிறழ்விற்குள் அடங்கும்.
உள போராட்டங்களை தோற்றுவிக்கும் முக்கிய காரணிகள் எவை? உள போராட்டங்களை தோற்றுவிக்கும் முக்கிய காரணிகள் குடும்பம், சூழல், பள்ளி. செய்த தவறுக்கு காரணம் கூறுதல் எவ்வகை தற்காப்பு நடத்தை? செய்த தவறுக்கு காரணம் கூறுதல் காரணம் கற்பித்தல் வகையான தற்காப்பு நடத்தை. கடினமான சூழலில் பின்வாங்குதல் என்பது எந்த தற்காப்பு நடத்தையை குறிக்கிறது? கடினமான சூழலில் பின்வாங்குதல் என்பது எந்த தற்காப்பு நடத்தையை குறிக்கிறது? பின்வாங்குதலை தான் குறிக்குது. பொருத்தப்பாடின்மை பிளஸ் மன போராட்டம் ஈக்குவல் எதை உருவாக்கும்? பொருத்தப்பாடின்மையோ மன போராட்டமோ எதை உருவாக்கும்? ஒழுக்கமற்ற நெறிப்பிறழ்வை உருவாக்கும். சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஆசைகளை சமூகம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் மாற்றுதல் எவ்வகை தற்காப்பு நடத்தை? சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஆசைகளை சமூகம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் மாற்றுதல் படைமாற்ற தற்காப்பு நடத்தை. எந்த வகையான குழந்தைகள் காவல் இல்லங்களுக்கு அனுப்பப்படுகின்றன? அதாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பப்படுறாங்க. எந்த வகையான குழந்தைகள் காவல் இல்லங்களுக்கு அனுப்பப்படுகின்றன? நெறிப்பிறழ் நடத்தை கொண்ட குழந்தைகள். மனம் எத்தனை நிலைகளில் செயல்படுகிறது? மனம் 3 நிலைகளில் செயல்படுகிறது. விழிப்புணர்வு மனம், இடைமனம், மறைமனம். மன போராட்டம் எத்தனை வகைகள் உள்ளன? மன போராட்டத்துல எத்தனை வகைகள் இருக்கு? 3 வகைகள் இருக்கு. மேல பார்த்தது மனம் எத்தனை நிலைகளில் செயல்படுகிறது? விழிப்புணர்வு மனம், இடைமனம், மறைமனம். இது பாருங்க, மன போராட்டம் எத்தனை வகைகளுடையது? அணுகல், 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 விலகல், அப்புறம் விலகல், விலகல், அணுகல், அணுகல், விலகல், விலகல், அணுகல், விலகல் அப்படின்னு 3 வகையான மன போராட்டங்கள் இருக்கு. பொருத்தப்பாடு என்பது என்ன? பொருத்தப்பாடு என்பது அடைவு, அடாப்டேஷன், அட்ஜஸ்ட்மெண்ட், இது எல்லாத்தையுமே சொல்றாங்க. பொருத்தப்பாடுனா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது. எண்ணங்கள், நினைவுகள், அனுபவங்கள் ஆகியவற்றை நாம் தற்சமயம் உணர்ந்திடாவிட்டாலும் தேவையின் போது நினைவு நிலைக்கு உயர்த்தும் மனநிலை எது? எண்ணங்கள், நினைவுகள், அனுபவங்கள் ஆகியவற்றை நாம் தற்சமயம் உணர்ந்திடாவிட்டாலும் தேவையின் போது நினைவு நிலைக்கு உயர்த்தும் மனநிலை இடைமனநிலை. நனவிலி நிலையின் இயக்க சக்தி பற்றி குறிப்பிட்டவர் யார்? நனவிலி நிலையின் இயக்க சக்தி பற்றி குறிப்பிட்டவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. நனவழி நிலையின் இயக்க சக்தி பற்றி குறிப்பிட்டவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. மனநலம் என்பது முழுமையாக இசைந்த செயல்பாடுகளின் தொகுப்பு என கூறியவர் யார்? மனநலம் என்பது முழுமையாக இசைந்த செயல்பாடுகளின் தொகுப்பு என கூறியவர் ஹார்ட்ஃபீல்டு. போபியா என்பது என்ன? போபியா என்பது பயம் அல்லது அச்சம். கிளிப்டோமேனியா என்பது, இது ஏற்கனவே பார்த்தோம், திருடும் பழக்கம். மெலியோர் ஆக்டிவ் ஹைஜீன் என்பதன் பொருள் உடல் நலத்தை மேம்படுத்தல். மெலியோர் ஹைஜீன் என்பதன் பொருள் உடல் நலத்தை மேம்படுத்தல். மனநலமின்மையை முதலில் ஆராய்ந்தவர். மனநலமின்மையை முதலில் ஆராய்ந்தவர் ஹிப்போகிரேட்டஸ். மனத்தில் பெரும் பகுதியை எது வகிக்கிறது? மனதில் பெரும் பகுதியை அடிமனநிலை, அதாவது நனவிலி நிலை தான் அந்த ஆக்கிரமிச்சுக்குது பெரும் பகுதியை. குறிப்பிட்ட ஒரு சமயத்தில் நம்மால் உடனே முற்றிலும் உணரக்கூடிய அனுபவங்கள், மன செயல்கள் ஆகியவை கொண்ட பகுதி எது? குறிப்பிட்ட ஒரு சமயத்தில் நம்மால் உடனே முற்றிலும் உணரக்கூடிய அனுபவங்கள், மன செயல்கள் ஆகியவை கொண்ட பகுதி விழிப்பு நிலை. பெரோனியா என்ற மனநோய் உள்ளவர்களிடம் எவ்வகை பொருத்தப்படாத நடத்தை மிக தீவிரமாக காணப்படும்? பெரோனியா
என்ற மனநோய் உள்ளவர்களிடம் எவ்வகை பொருத்தப்படாத நடத்தை மிக தீவிரமாக காணப்படும்? புறத்தெரிதல். குழந்தைகளுக்கு நல்வழி காட்டுவது எதன் முக்கிய பணி? குழந்தைகளுக்கு நல்வழி காட்டுவது மனநலவியலின் முக்கிய பணி. பிறப்பிலேயே குற்றம் புரியும் இயல்போடு பிறக்கிறார்கள் என்ற கருத்தை ஆய்வுகள் மூலம் முன்வைத்தவர் யார்? பிறப்பிலேயே குற்றம் புரியும் இயல்போடு பிறக்கிறார்கள் என்ற கருத்தை ஆய்வுகள் மூலம் முன்வைத்தவர் லாம்ப்ரோசோ. பிறப்பிலேயே குற்றவாளிகள் என்ற கருத்தை செசாரே லாம்ப்ரோசோ அப்படிங்கிறவர் மட்டும்தான் தெளிவா முன் வச்சாரு. கால் மற்றும் ஹீட்டன் அவருடைய கருத்துக்கு பின்னாடி பங்களிப்பு கொடுத்தவங்க. ஒருவர் நடத்தை பிறழ்ச்சிகள் எதுவும் இன்றி பிறரோடு இணைந்து போகும் தன்னிணக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒருவர் நடத்தை பிறழ்ச்சிகள் எதுவுமின்றி பிறரோடு இணைந்து போகும் தன்னிணக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பொருத்தப்பாடு. ஏதேனும் ஒரு திறனில் குறைவிருந்தால் மற்றொன்றில் அதிக திறனோடு காணப்படல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏதேனும் ஒரு திறனில் குறைவிருந்து மற்றொன்றில் அதிக திறனோடு காணப்படல் ஈடு செய்தல் என்று அழைக்கப்படுகிறது. சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத உந்துதல்களை சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆக்கப்பூர்வமான செயலாக மாற்றுதல் எவ்வகை தற்காப்பு நடத்தை என்று அழைக்கப்படுகிறது? சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத உந்துதல்களை சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆக்கப்பூர்வமான செயலாக மாற்றுதல் எவ்வகை தற்காப்பு நடத்தை என்று அழைக்கப்படுகிறது? படைமாற்றம். விளையாட்டும் மனநலத்தை தோற்றுவிக்கும் காரணிதான். அதாவது விளையாட்டும் மனநலத்தை தோற்றுவிக்கும் காரணிதான் அப்படின்னு சொன்னது சிக்மண்ட் ஃப்ராய்டு. விளையாட்டுதான் மனநலத்தை தோற்றுவிக்கும் காரணி என கூறியவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. ஹிப்போகிரேட் எந்த நாட்டு மருத்துவர்? ஹிப்போகிரேட் கிரேக்க நாட்டு மருத்துவர். மன சுகாதாரம் என்பது என்ன? மன சுகாதாரம் என்பது மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு சமநிலை மனநிலை பெற்றிருத்தல். மன சுகாதாரம் என்பது மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டு சமநிலை மனநிலை பெற்றிருத்தல் ஆகும். அடுத்து மெலியர் ஆக்டிவ் ஹைஜீன் என்பது எதை குறிக்கும்? ஆல்ரெடி பார்த்தோம். உடல் நலம், நல்ல உடல் நலம். ஒன்றில் குறை இருந்தால் மற்றொன்றில் மனதை செலுத்துதல் என்பது என்ன? ஒன்றில் குறை இருந்தால் மற்றொன்றில் மனதை செலுத்துதல் என்பது ஈடு செய்தல். மன பகுப்பாய்வை செய்தவர் யார்? மன பகுப்பாய்வை செய்தவர் யார்? சிக்மண்ட் ஃப்ராய்டு. தீவிரமான மனநோய்க்கு மருத்துவ உதவியோடு சிகிச்சை அளிப்பவர் யார்? தீவிரமான மனநோய்க்கு மருத்துவ உதவியோடு சிகிச்சை அளிப்பவர் மனநல மருத்துவர். பொம்மை கிடைக்கவில்லை என தரையில் உருளுதல் எந்த தற்காப்பு நடத்தை? பொம்மை கிடைக்கவில்லை என தரையில் உருளுதல் எந்த தற்காப்பு நடத்தை? பின்னடைதல். மாய தோற்றம் அல்லது மாய ஒளி தோன்றுவதற்கான முக்கியமான காரணம் என்ன? மாய தோற்றம் அல்லது மாய ஒளி தோன்றுவதற்கான முக்கியமான காரணம் அதிக கவலை. மனநலம் பேண உதவும் வாழ்க்கை முறைகளின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மனநலம் பேண உதவும் வாழ்க்கை முறைகளின் தொகுப்பு மனநலவியல் என அழைக்கப்படுகிறது. மனப்பான்மையை அளவிடும் முறையை உருவாக்கியவர்கள் யார்? மனப்பான்மையை அளவிடும் முறையை உருவாக்கியவர்கள் தர்ஸ்டன் மற்றும் லிக்கர்ட். பொதுவா இந்த உளவியல் அறிஞர்களுடைய பெயர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி எல்லாமே ஆங்கிலேயர்களுடைய பேரு. அதனால
டைப்பிங் மிஸ்டேக்ல ஏதாவது 1-2 மிஸ்டேக் ஆயிருந்தது அப்படின்னா அது ரொம்ப பெருசா வந்து யோசிக்காதீங்க. அந்த கொஸ்டினை வந்து நீங்க நெட்ல சர்ச் பண்ணி அதுக்கான ஆன்சருடைய கரெக்டான ஸ்பெல்லிங் வந்து உங்களுக்கு டவுட்டா இருந்தா செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா டைப்பிங் வந்து நம்ம சொல்லும் போது ஏதாவது 1-2 ஒரு தடவைக்கு நான் 10 தடவை செக் பண்ணி தான் கொடுக்குறேன். இருந்தாலும் ஒரு சில தடவை வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் எல்லாம் வந்து வந்தது. ஆல்ரெடி வந்து தர்ஸ்டன் அப்படிங்கிறதுக்கு ஒரு இதுல பாத்தீங்கன்னா துர்ஸ்டன் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ல இருந்தது. அது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்குதான் நான் சொல்றேன். சரிங்களா? உங்களுக்கு அப்படி டவுட்டா இருக்கிற கொஸ்டின் வந்து நெட்ல வந்து சர்ச் பண்ணீங்கன்னா தெரிய போகுது. பிறரோடு அப்போ மனப்பான்மை அளவிடும் முறையை உருவாக்கியவர்கள் தர்ஸ்டன் மற்றும் லிக்கர்ட். பிறரோடு இணைந்து போராடும் தன் இணக்கமே மனநலம் என்று கூறியவர் யார்? பிறரோடு இணைந்து போராடும் தன் இணக்கமே மனநலம் என்று கூறியவர் மார்கன் கிங். கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் வழிகாட்டுதல் மற்றும் அறிவுரை பகர்தல் துறை இந்தியாவில் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது? கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் வழிகாட்டுதல் மற்றும் அறிவுரை பகர்தல் துறை இந்தியாவில் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1938. குடும்பத்தை பிரிந்து படிக்க செல்லும் மாணவனுக்கு ஏற்படுவது எது? குடும்பத்தை பிரிந்து படிக்க செல்லும் மாணவனுக்கு ஏற்படுவது மனப்போராட்டம். பார்கின்சன் என்பது எந்த வகையான நோய்? பார்கின்சன் என்பது நரம்பியல் நோய். உலகிராமம் என்ற கோட்பாட்டினை தந்தவர் யார்? உலகிராமம் என்ற கோட்பாட்டை தந்தவர் கார்ல் யூங். எபிலிப்சி என்பது எவ்வகையான நோய்? எபிலிப்சி என்பது வலிப்பு நோய். எபிலிப்சி என்பது ஒரு வலிப்பு நோய். துளங்கள் வலுப்படுத்தலை நிறுத்தினால் ஏற்படுவது எது? துளங்கள் வலுப்படுத்தலை நிறுத்தினால் ஏற்படுவது அழிவு. மடை மாற்றம் ஒருவரிடத்தில் உள்ள சமூக எதிருணர்வு மன வெளிச்சிகளை சமூகம் ஏற்கும் நல் வழியில் திருப்பி தூய்மைப்படுத்தும் பண்பை கொண்டது என கூறியவர் யார்? மடை மாற்றம் ஒருவரிடத்தில் உள்ள சமூக எதிருணர்வு மன வெளிச்சிகளை சமூகம் ஏற்கும் நல் வழியில் திருப்பி தூய்மைப்படுத்தும் பண்பை கொண்டது என கூறியவர் சிக்மண்ட் ஃப்ராய்ட். அடுத்து, மனநலவியலின் நோக்கம் எது? மனநலவியலின் நோக்கம் மனநிலையின் சமநிலையை பேணுதல். மறைமுக அறிவுரை பகர்தல் முறையை உருவாக்கியவர் யார்? மறைமுக அறிவுரை பகர்தல் முறையை உருவாக்கியவர் கார்ல் ரோஜர்ஸ். நிறை ஆளுமை என்ற கருத்தை உருவாக்கியவர் யார்? நிறை ஆளுமை என்ற கருத்தை உருவாக்கியவர் கார்ல் ரோஜர்ஸ். மனிதநேய உளவியலை அறிமுகப்படுத்தியவர் யார்? மனிதநேய உளவியலை அறிமுகப்படுத்தியவர் கார்ல் ரோஜர்ஸ். மைத்த சோதனையில் எத்தனை காடுகள் உள்ளன? மைத்த சோதனையில் 10 காடுகள் உள்ளன. பகுப்பு உளவியலின் தந்தை யார்? பகுப்பு உளவியலின் தந்தை கார்ல் யூங். ஆளுமையை உருவாக்கும் காரணிகள் எவை? ஆளுமையை உருவாக்கும் காரணிகள் உயிரியல், சமூகவியல், உளவியல். இசை நாட்ட சோதனையுடன் தொடர்பு உடையவர் யார்? இசை நாட்ட சோதனையுடன் தொடர்புடையவர் ஷீஷோர். பெர்சோனா என்பதன் பொருள் என்ன? பெர்சோனா என்பதன் பொருள் முகமூடி. ஆளுமையை அளவிட பயன்படும் மிக பொருத்தமான முறை எது? ஆளுமையை அளவிட பயன்படும் மிக பொருத்தமான முறை சோதனை முறை. பொதுமைப்படுத்துதல் கோட்பாட்டை வழிமொழிந்தவர் யார்? பொதுமைப்படுத்துதல் கோட்பாட்டை வழிமொழிந்தவர் ஜட். அடை ஊக்கத்தை வழிமொழிந்தவர் யார்? அடை ஊக்கத்தை வழிமொழிந்தவர்
மக்லிலேண்ட். சிக்மண்ட் ஃப்ராய்டின் சீடர்கள் யார்? சிக்மண்ட் ஃப்ராய்டின் சீடர்கள் ஆட்லர், கார்ல் யூங். ஆளுமை என்பது ஒருவரது பண்புகளின் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பு என கூறியவர் யார்? ஆளுமை என்பது ஒருவரது பண்புகளின் தனித்தன்மை வாய்ந்த அமைப்பு என கூறியவர் கார்டன் ஆல்போர்ட். மனிதர்கள் தம் சூழ்நிலைக்கு ஏற்ப ஏற்படுத்தி கொண்ட பொருத்தப்பாடு மற்றும் பழக்கங்களின் ஒருங்கிணைப்பே ஆளுமை என கூறியவர் யார்? மனிதர்கள் தம் சூழ்நிலைக்கு ஏற்ப ஏற்படுத்தி கொண்ட பொருத்தப்பாடு மற்றும் பழக்கங்களின் ஒருங்கிணைப்பே ஆளுமை என கூறியவர் கார்டன் ஆல்போர்ட். கற்றல் என்பது திறன்மிகு சமூக செயல்பாடு என கூறியவர் யார்? கற்றல் என்பது திறன்மிகு சமூக செயல்பாடு என கூறியவர் ஜெரோம் ப்ரூனர். முயன்று தவறி கற்றல் பரிசோதனையில் பயன்படுத்திய விலங்கு எது? முயன்று தவறி கற்றல் பரிசோதனையில் பயன்படுத்திய விலங்கு பூனை. சுவிட்சர்லாந்தின் ஓல்டன் வால்ட் பள்ளியை உருவாக்கியவர் யார்? சுவிட்சர்லாந்தின் ஓல்டன் வால்ட் பள்ளியை உருவாக்கியவர் பால் கேஹப். முதலாக நடுநிலை கல்வியில் பலவிதமான மார்க்கங்களை குறிப்பிட்டது எந்த குழு? முதலாக நடுநிலை கல்வியில் பலவிதமான மார்க்கங்களை குறிப்பிட்டது எந்த குழு? ஹார்டாக் குழு. மைட் சோதனையில் எத்தனை அட்டைகள் பயன்படுத்தப்படுகின்றன? மைட் சோதனையில் 10 அட்டைகள் பயன்படுத்தப்படுகின்றன. நினைவு வீச்சை அறிய உதவும் கருவி எது? நினைவு வீச்சை அறிய உதவும் கருவி மெமரி ட்ரம். நுண்ணறிவு சோதனைகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? நுண்ணறிவு சோதனைகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆல்பிரட் பினே. சிக்கல் நடத்தையை மாற்ற மாதிரியாக்க உத்தியை உருவாக்கியவர் யார்? சிக்கல் நடத்தையை மாற்ற மாதிரியாக்க உத்தியை உருவாக்கியவர் ஆல்பர்ட் பாண்டுரா. வெள்ளையர்களின் குழந்தைகளை விட நீக்ரோக்களின் குழந்தைகள் கல்வி சாதனையில் பின்தங்கி இருப்பதை பற்றி ஆராய்ச்சி செய்தவர் யார்? வெள்ளையர்களின் குழந்தைகளை விட அது நீக்ரோக்களின் குழந்தைகள் கல்வி சாதனையில் பின்தங்கி இருப்பதை பற்றி ஆராய்ச்சி செய்தவர் கோல்ட்மேன். தன்னிறைவு தேவை கொள்கையை எடுத்துரைத்தவர் யார்? தன்னிறைவு தேவை கொள்கையை எடுத்துரைத்தவர் மாஸ்லோ. கீழ்கண்டவற்றுள் வலுவூட்ட கற்றல் எது? கீழ்கண்டவற்றுள் வலுவூட்ட கற்றல் துலங்களை சார்ந்த ஆக்க நிலை இருத்தம். துலங்களை சார்ந்த ஆக்க நிலை இருத்தம். நடத்தை கொள்கையாளர்களின் சரியான வரிசை எது? நடத்தை கொள்கையாளர்களின் சரியான வரிசை பாவ்லோ, வாட்சன், ஸ்கின்னர். ஜான் டூயின் பிரச்சனை தீர்த்தல் முறையில் உள்ள படிநிலைகள் 5. ஜான் டூயின் பிரச்சனை தீர்த்தல் முறையில் உள்ள படிநிலைகள் 5. அதாவது பிரச்சனையை உணர்றது, விவரிக்கிறது, தீர்வுக்கான கருதுகோள், அவற்றை சோதித்தல், முடிவெடுத்தல். உயிரினத்தை செயலாற்ற தூண்டும் நிகழ்ச்சிகளே ஊக்கிகள் என கூறியவர் யார்? உயிரினத்தை செயலாற்ற தூண்டும் நிகழ்ச்சிகளே ஊக்கிகள் என கூறியவர் ஹெப். உயிரினத்தை செயலாற்ற தூண்டும் நிகழ்ச்சிகளே ஊக்கிகள் என கூறியவர் ஹெப். டொனால்ட் ஹெப் அது பேரு. பியாஜேயின் மும்மலை சோதனை தொடர்புடையது எதனை? பியாஜேயின் மும்மலை சோதனை இங்கு கீழே எதோட தொடர்புல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தன் மைய நிலை. தன் மைய நிலை. ஸ்பியர்மேன் கருத்துப்படி எஸ் என்பது எதை குறிக்கும்? ஸ்பியர்மேன் கருத்துப்படி எஸ் என்பது சிறப்பு காரணி, ஸ்பெசிபிக் ஃபேக்டர். 120. வகுப்பறை அல்லாத கற்றல் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? வகுப்பறை அல்லாத கற்றல் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர்
இவான் இல்லிச். தன் சூழ்நிலையை கட்டுப்படுத்தி தன் சாத்தியங்களை எல்லாம் வளர்ப்பதே கல்வி என கூறியவர் யார்? தன் சூழ்நிலையை கட்டுப்படுத்தி தன் சாத்தியங்கள் எல்லாம் வளர்ப்பதே கல்வி என கூறியவர் ஜான் டூயி. நேர்மை என்ற பண்பை அளக்க உதவும் சிறந்த மற்றும் பொருத்தமான முறை எது? நேர்மை என்ற பண்பை அளக்க உதவும் சிறந்த மற்றும் பொருத்தமான முறை உற்று நோக்கல். குமர பருவமானது மன அழுத்தம் மற்றும் நெருக்கடி தரும் காலம் என சுட்டிக்காட்டியவர் யார்? குமர பருவமானது மன அழுத்தம் மற்றும் நெருக்கடி தரும் காலம் என சுட்டிக்காட்டியவர் ஸ்டென்லி ஹால். பிரெய்லி முறை யாருக்கு பயன்படுகிறது? பிரெய்லி முறை பார்வை குறைபாடு உடையவர்களுக்கு பயன்படுகிறது. 10+3+3 சரிங்க, 10+2+3 இதெல்லாமே கமா வரும், கமா போட மறந்துட்டேன், டைப்பிங் மிஸ்டேக். என்ற கல்வி அமைப்பு கொண்டு வர பரிந்துரை செய்த குழு எது? 10+2+3 என்ற 10+2+3 ஓகேங்களா என்ற கல்வி அமைப்பை கொண்டு வர பரிந்துரை செய்த குழு கோத்தாரி குழு. குழந்தைகளிடம் தர்க்க சிந்தனையை வளர்க்க விரும்பும் ஆசிரியர் வகுப்பறையில் பயன்படுத்த வேண்டிய சொற்கள் எது? அது போல, அது மாதிரி. குழந்தைகளிடம் தர்க்க சிந்தனையை வளர்க்க விரும்பும் ஆசிரியர் வகுப்பறையில் பயன்படுத்த வேண்டிய சொற்கள் அது போல, அது மாதிரி. உள பகுப்பு கொள்கை யாருடையது? உள பகுப்பு கொள்கை சிக்மண்ட் ஃப்ராய்டுடையது. சமூக கற்றல் கொள்கை யாருடையது? சமூக கற்றல் கொள்கை ஆல்பர்ட் பாண்டுரா. மாறா பண்பு கொள்கையை முன்வைத்தவர்கள் யார்? மாறா பண்பு கொள்கையை முன்வைத்தவர்கள் ஆல்போர்ட், கேடெல், ஐசெங்க். மாறா பண்பு கொள்கையை முன்வைத்தவர்கள் ஆல்போர்ட், கேடல், ஐசெங். அடுத்து சிக்கல் தீர்வு முறை சோதனையை அறிமுகப்படுத்தியவர் யார்? சிக்கல் தீர்வு முறை சோதனையை அறிமுகப்படுத்தியவர் ஆஸ்போன். தனிநபர் உளவியலை உருவாக்கியவர் யார்? தனிநபர் உளவியலை உருவாக்கியவர் ஆல்பர்ட் ஆட்லர். ஆளுமை என்பது ஒரு தனிநபரின் முழுமையான நடத்தையே என கூறியவர் யார்? ஆளுமை என்பது ஒரு தனிநபரின் முழுமையான நடத்தையே என கூறியவர் கோர்டன் ஆல்போர்ட். நுண்திறனை அளவிடும் சோதனை எது? நுண்திறனை அளவிடும் சோதனை மின்சோட்டா சோதனை. மின்சோட்டா சோதனை அப்படிங்கிறது நுண்திறன். அடுத்து ஆளுமை உளவியலின் தந்தை யார்? ஆளுமை உளவியலின் தந்தை கோர்டன் ஆல்போர்ட். அடிமனதில் உள்ளதை அறியும் முறை எது? அடிமனதில் உள்ளதை அறியும் முறை புறத்தேற்ற முறை. முதலில் ஆர்வத்தின் நிலை என்னும் தத்துவத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? முதலில் ஆர்வத்தின் நிலை என்னும் தத்துவத்தை அறிமுகப்படுத்தியவர் மெக்லிலாந்த். அடிப்படை கூறு ஆளுமை கொள்கை கூறியவர்கள் யார்? அடிப்படை கூறு ஆளுமை கொள்கை கூறியவர்கள் யார்? ஆல்போர்ட் மற்றும் கேட்டல். வகைப்பாடு அடிப்படை கூறுமை யாருடையது? வகைப்பாடு அடிப்படை கூறுமை கொள்கை யாருடையது? ஐசன்க். நுண்ணறிவு சோதனைகளை உருவாக்கியவர் யார்? நுண்ணறிவு சோதனைகளை உருவாக்கியவர் பினே. தனியால் வேறுபாடுகளை அளவிட்டவர்கள் யார்? தனியால் வேறுபாடுகளை அளவிட்டவர்கள் சர் பிரான்சிஸ் கால்டன் மற்றும் ஆர்பி காத்தல். தனியால் வேறுபாடுகள் 6 பரப்புகளில் காணப்படுகின்றன என கூறியவர் யார்? தனியால் வேறுபாடுகள் 6 பரப்புகளில் காணப்படுகின்றன என கூறியவர் டைலர். நிறை ஆளுமையை உருவாக்கியவர் யார்? நிறை ஆளுமையை உருவாக்கியவர் கார்ல் ரோஜர்ஸ். நிறை ஆளுமையை உருவாக்கியவர் கார்ல் ரோஜர்ஸ். தனியால் வேற்றுமை பண்புகளுக்கு காரணம் எதனுடைய மாறுபட்ட செயல்கள்? தனியால் வேற்றுமை பண்புகளுக்கு காரணம்
எதனுடைய மாறுபட்ட செயல்கள்? நாளமில்லா சுரப்பிகள். தொழில் ஆர்வ பட்டியலை உருவாக்கியவர் யார்? தொழில் ஆர்வ பட்டியலை உருவாக்கியவர் ஸ்ட்ராங். சாதனை ஊக்க கொள்கையை உருவாக்கியவர் யார்? சாதனை ஊக்க கொள்கையை உருவாக்கியவர் மெக்லிலாண்ட். தன்னிறைவு தேவை கொள்கையை எடுத்துரைத்தவர் தன்னிறைவு தேவை கொள்கையை எடுத்துரைத்தவர் ஆப்ரகாம் மாஸ்லோ. புதுமை பயன் சோதனையை அறிமுகப்படுத்தியவர் யார்? புதுமை பயன் சோதனையை அறிமுகப்படுத்தியவர் மால்ட்ஸ்மேன். கட்டுப்பாடற்ற இணைத்தறி சோதனை யாருடையது? கட்டுப்பாடற்ற இணைத்தறி சோதனை யூங்குடையது. நாட்டம் எதனால் தீர்மானிக்கப்படுகிறது? நாட்டம் உடற்பண்பு, உளப்பண்பு, உள்ளார்ந்த திறன் அடிப்படையில தான் தீர்மானிக்கப்படுது. ஆதரவு தேவை நிறைவு பெறல் கொள்கை யாருடையது? ஆதரவு தேவை நிறைவு பெறல் கொள்கை ஆப்ரகாம் மாஸ்லோ உடையது. ஆளுமை என்பது உடல் உள்ளம் சார்ந்த முறையான அமைப்பில் தொடர்ந்து இயங்கக்கூடிய அமைப்பாகும் என கூறியவர் யார்? ஆளுமை என்பது உடல் உள்ளம் சார்ந்த முறையான அமைப்பில் தொடர்ந்து இயங்கக்கூடிய அமைப்பாகும் என்று கூறியவர் G.W. ஆல்போர்ட். ஆளுமை என்பது கண்ணையும் கருத்தையும் கவரக்கூடிய உள்ளமும் அதனுடைய செயல்களும் ஒன்றிணைந்து தோன்றக்கூடிய ஒரு கூட்டு தொகுதி என்று கூறியவர் யார்? ஆளுமை என்பது கண்ணையும் கருத்தையும் கவரக்கூடிய உள்ளமும் அதனுடைய செயல்களும் ஒன்றிணைந்து தோன்றக்கூடிய ஒரு கூட்டு தொகுதி என்று கூறியவர் மக்டூகல். ஒருவரின் சீரான தனிப்பட்ட நடத்தை முறையை குறிப்பது எது? ஒருவரின் சீரான தனிப்பட்ட நடத்தை முறையை குறிப்பது ஆளுமை. ஆளுமை என்பது மனிதனின் முழு பண்பை குறிப்பதாகும் என்று கூறியவர் யார்? ஆளுமை என்பது மனிதனின் முழு பண்பை குறிப்பதாகும் என்று கூறியவர் உட்வொர்த். மனிதர்களை அகமுகன் புறமுகன் என வகைப்படுத்தியவர் யார்? மனிதர்களை அகமுகன் புறமுகன் என வகைப்படுத்தியவர் கார்ல் யூங். ஒத்த கூறு அல்லது ஒத்த குணங்கள் கோட்பாடு யாருடையது? ஒத்த கூறு அல்லது ஒத்த குணங்கள் கோட்பாடு தான்டைக்குடையது. தொழில் ஆர்வ மனப்பான்மை அளவுகோலை உருவாக்கியவர் தொழில் ஆர்வ மனப்பான்மை அளவுகோலை உருவாக்கியவர் ஸ்ட்ராங். இது ஏற்கனவே 2-3 டைம் வந்துருச்சு போல, எனக்கு ஏதோ படிச்ச மாதிரியே இருக்கு திரும்ப. ஆளுமையை மதிப்பு கொள்கையின் அடிப்படையில் விவரித்தவர் யார்? ஆளுமையை மதிப்பு கொள்கையின் அடிப்படையில் விவரித்தவர் ஸ்பிராங்கர். ஆளுமையை அளவிட உதவும் ஒரு புறவய முறை எது? ஆளுமையை அளவிட உதவும் ஒரு புறவய முறை தர அளவுகோல் முறை. பெர்சோனா என்பது எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? பெர்சோனா என்பது லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. ஆளுமையை அளவிடும் பொருள் இணைத்தறி சோதனையை உருவாக்கியவர் யார்? ஆளுமையை அளவிடும் பொருள் இணைத்தறி சோதனையை உருவாக்கியவர் முரே. ஆளுமையை அளவிடும் மைத்தட சோதனையை உருவாக்கியவர் ரோசார்ஸ். ஆளுமையை அளவிடும் மைத்தட சோதனையை உருவாக்கியவர் ரோசார்ஸ். ஒருவரது ஆளுமையை அளவிட உதவும் முறை எது? ஒருவரது ஆளுமையை அளவிட உதவும் முறை பேட்டி முறை. கவனத்திற்கு ஆதாரமாக இருப்பது எது? கவனத்திற்கு ஆதாரமாக இருப்பது ஆர்வம். கற்றலுக்கு ஆதாரமாக இருப்பது எது? கற்றலுக்கு ஆதாரமாக இருப்பது கவனம். குரூப் டைனமிக்ஸ் என்ற வார்த்தையை வடிவமைத்தவர் யார்? குரூப் டைனமிக்ஸ் என்ற வார்த்தையை வடிவமைத்தவர் குர்ட் லெவின். குரூப் சைக்கோ தெரப்பி என்ற வார்த்தையை வடிவமைத்தவர் குரூப் சைக்கோ தெரப்பி என்ற வார்த்தையை வடிவமைத்தவர் ஜேக்கப் எல் மொரினோ. பிராணிகளும் மனிதர்களும் இயற்கையில் இயல்பாக பெறும் நடவடிக்கை எது? பிராணிகளும் மனிதர்களும் இயற்கையில் இயல்பாக பெறும் நடவடிக்கை இயல்பு ஊக்கம். இயல்பு ஊக்கம் பற்றிய கருத்தை கூறிய மனநூல் அறிஞர் யார்? இயல்பு ஊக்கம் பற்றிய கருத்தை கூறிய மனநூல் அறிஞர் யார்? மக்டூகல்.
பிரச்சனையையும் சூழ்நிலையையும் ஆராய்ந்து அல்லது அறிந்து கொள்ள விரும்புவது எது? பிரச்சனையையும் சூழ்நிலையையும் ஆராய்ந்து அல்லது அறிந்து கொள்ள விரும்புவது ஆராய்வூக்கம். அட்டை வீடு கட்டுதல், கார் செய்தல், பொம்மை செய்தல், படம் வரைதல் போன்றவை எவ்வகையான ஊக்கம்? அட்டை வீடு கட்டுதல், கார் செய்தல், பொம்மை செய்தல், படம் வரைதல் போன்றவை கட்டூக்கம். ஆசிரியர் என்பவர் கருணை உடையவராய் ஊக்கம் அளிப்பவராய் இருத்தல் வேண்டும் என கூறியவர் யார்? ஆசிரியர் என்பவர் கருணை உடையவராய் ஊக்கம் அளிப்பவராய் இருத்தல் வேண்டும் என கூறியவர் எரஸ்மஸ். சாதனை ஊக்க கொள்கையை விரிவாக்கியவர் யார்? சாதனை ஊக்க கொள்கையை விரிவாக்கியவர் மெக்லிலாண்ட். ஏதோ ஒரு வகை ஊக்கி எல்லா கற்றல் நிலைமைகளிலும் இன்றி அமையாது என்று கூறியவர் யார்? ஏதோ ஒரு வகை ஊக்கி எல்லா கற்றல் நிலைமைகளிலும் இன்றி அமையாது என்று கூறியவர் கெல்லி. காப்புணர்வு எத்தனை வகைப்படும்? காப்புணர்வு 2 வகைப்படும். சமுதாய பாதிப்பால் காணப்படும் சமுதாய பாதிப்பு நின்றும் அடைவூக்கி எழுகின்றது என்று கூறியவர் யார்? சமுதாய பாதிப்பால் காணப்படும் சமுதாய பாதிப்பு நின்றும் அடைவூக்கி எழுகின்றது என்று கூறியவர் அட்கின்சன். இயல்பூக்க கொள்கை யாருடையது? இயல்பூக்க கொள்கை மக்டூகல் உடையது. படிநிலை தேவைகள் கோட்பாடு யாருடையது? படிநிலை தேவைகள் மாஸ்லோ. படியில் நடக்கும்போது மாஸ்க் போட்டுட்டு பார்த்து மெதுவா நடக்கணும். கற்றல் நடத்தையை நெறிப்படுத்துவது எது? கற்றல் நடத்தையை நெறிப்படுத்துவது ஊக்கம். பயிற்சி மாற்றத்தில் காக்னே குறிப்பிடும் வகைகள் எத்தனை? பயிற்சி மாற்றத்தில் காக்னே குறிப்பிடும் வகைகள் 2. ஏதோ ஒரு கருத்தை அல்லது விதியினை நேரடியாக பயன்படுத்தி ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்பது என்பது. ஏதோ ஒரு கருத்தை அல்லது விதியினை நேரடியாக பயன்படுத்தி ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்பது என்பது பக்க மாற்றம். ஒத்த கூறு கோட்பாடு யாருடையது? தார்டெக்குடையது. பள்ளி படிப்பு வாழ்க்கைக்கு பயன்பட வேண்டுமானால் குறிப்பிட்ட பழக்க வழக்கங்களை கற்பிப்பதை விட பயனுள்ள பல பொது விதிகளை மாணவர்களுக்கு கற்பித்தல் நலமாகிறது என்ற கொள்கையை கூறியவர் யார்? பள்ளி படிப்பு வாழ்க்கைக்கு பயன்பட வேண்டுமானால் குறிப்பிட்ட பழக்க வழக்கங்களை கற்பிப்பதை விட பயனுள்ள பல பொது விதிகளை மாணவர்களுக்கு கற்பித்தல் நலமாகிறது என்ற கொள்கையை கூறியவர் ஜட். இதுல பாத்தீங்கன்னா 200 கொஸ்டின் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு 115 வினாக்கள், 104 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைக்காலஜி லிங்க் டெஸ்ட் லிங்க் ஒண்ணு இருக்கும். அது இல்லாம 300 தமிழ் வினா விடைகள், அப்புறமேட்டு இவிஎஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 180 வினாக்கள். இது எல்லாமே காம்போவா உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நீங்க ஒரு 100 rupees பே பண்ணிட்டு நீங்க வந்து இந்த பிடிஎஃப் வந்து வாங்கிக்கலாம். எனக்கு நான் ஆல்ரெடியே சைக்காலஜி வாங்கிட்டேன், பெண்டிங் இருக்க சைக்காலஜி மற்ற சப்ஜெக்ட் மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க 50 rupees வந்து ஆல்ரெடி வாங்கினவங்க 50 rupees மட்டும் பே பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிறத வாங்கிக்கோங்க. என்கிட்ட இங்கிலீஷும் மேக்ஸும் இல்ல, சரிங்களா? அடுத்து எப்படி வாங்கிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குரூப் லிங்க் கொடுத்துறேன். டெட் குரூப் லிங்க், வாட்ஸ்அப் குரூப் லிங்க். அதுல வாங்க, அதுல வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு செப்பரேட்டா ஒரு மெசேஜ் போடுங்க. பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். அடுத்து நினைவின் வகைகள் எத்தனை? நினைவின் வகைகள் 3. கற்றதை மனதில் இருத்தி வைப்பதற்கு காரணம் என்ன? கற்றதை மனதில் இருத்தி வைப்பதற்கு காரணம் மனச்சுவடுகள். மனதில் இருத்தலை வெளிக்கொணர எத்தனை முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன? மனதில் இருத்தலை வெளிக்கொணர 2 முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. முன்னோக்க தடை நிகழ்ச்சியை சோதனையின் அடிப்படையில் விளக்கியவர்கள் யார்? முன்னோக்க தடை நிகழ்ச்சியை சோதனையின் அடிப்படையில் விளக்கியவர்கள் ஆசுபல் அண்டர்வுட். சிந்தித்தல் என்பது நமது உடலில் உள்ள பேச்சுறுப்புகளின் அசைவு என்று கூறியவர் யார்? சிந்தித்தல் என்பது நமது உடலில் உள்ள பேச்சுறுப்புகளின் அசைவு என்று கூறியவர் வாட்சன். சிந்தனையின் எல்லையை மொழி நிர்ணயிக்கிறது என்று கருதியவர் யார்? சிந்தனையின் எல்லையை மொழி நிர்ணயிக்கிறது என்று கருதியவர் போர்ப்.
கற்கும் செய்திகளை முறைப்படுத்தி சீரமைப்பதன் மூலம் அந்த செய்திகளை நீண்ட காலம் நினைவில் வைத்திருக்க முடியும் என்று வலியுறுத்தியவர் யார்? கற்கும் செய்திகளை முறைப்படுத்தி சீர் அமைப்பதன் மூலம் அந்த செய்திகளை நீண்ட காலம் நினைவில் வைத்திருக்க முடியும் என்று வலியுறுத்தியவர் மாண்ட்லர். நினைவிருத்தல் என்ற செயல் எத்தனை நிலைகளில் நடைபெறுகிறது? நினைவிருத்தல் என்ற செயல் 3 நிலைகளில் நடைபெறுகிறது. கற்க நாம் கையாளும் முறைகளை குறிக்கோள் நிலைக்கு உயர்த்தினால் நாம் எதை கற்க தொடங்கினாலும் இவை நமக்கு பயன்படும் என்று கூறியவர் யார்? கற்க நாம் கையாளும் முறைகளை குறிக்கோள் நிலைக்கு உயர்த்தினால் நாம் எதை கற்க தொடங்கினாலும் இவை நமக்கு பயன்படும் என்று கூறியவர் பேக்லி. ஒரு நிலைமையில் காணப்படும் பண்புகளை வேறொரு நிலைமைக்கு மாற்றுதல் பயிற்சி மாற்றத்தின் அடிப்படையை ஆகும் என கூறியவர் யார்? அதாவது ஒரு நிலைமையில் காணப்படும் பண்புகளை வேறொரு நிலைமைக்கு மாற்றுதல் பயிற்சி மாற்றத்தின் அடிப்படை ஆகும் என கூறியவர் கெஸ்டால்ட். மன வெளிச்சி முதிர்ச்சி, சமூக முதிர்ச்சி, இசைவான ஆளுமை போன்ற பண்புகள் பலவும் முழுமை பெற்றவனிடம் காணப்படும் என்று கூறியவர் யார்? மன வெளிச்சி முதிர்ச்சி, சமூக முதிர்ச்சி, இசைவான ஆளுமை போன்ற பண்புகள் பலவும் முழுமை பெற்றவனிடம் காணப்படும் என்று கூறியவர் மாஸ்லோ. மாஸ்லோ ஊக்கிகளையும் தேவைகளையும் நிலைகளாக வரிசைப்படுத்தினார். எத்தனை நிலைகளாக? மாஸ்லோ ஊக்கிகளையும் தேவைகளையும் எத்தனை நிலைகளாக வரிசைப்படுத்தினார்? 5 நிலைகளாக. ஊக்கிகள் பற்றிய விரிவான கருத்தினை வெளியிட்டவர் யார்? ஊக்கிகள் பற்றிய விரிவான கருத்தினை வெளியிட்டவர் ஆப்ரஹாம் மாஸ்லோ. இலக்கு அடைந்த பின் விறைப்பு நிலை மறைந்து உள் சமநிலை உருவாகின என சொல்றேன். இலக்கு அடைந்த பின் விறைப்பு நிலை மறைந்து உள் சமநிலை உருவாகி மன அமைதி ஏற்படுகிறது என்று கூறியவர் யார்? ஹல். பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டில் மனிதனுக்கும் அவனுக்கு கீழ்நிலை விலங்குகளுக்கும் இடையே மனதில் அடிப்படை வேறுபாடு இல்லை, செம்மையுறுதலே நிகழ்கிறது என்று கூறியவர் யார்? பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டில் மனிதனுக்கும் அவனுக்கு கீழ்நிலை விலங்குகளுக்கும் இடையே மனதில் அடிப்படை வேறுபாடு இல்லை, செம்மையுறுதலே நிகழ்கின்றது என்று கூறியவர் சார்லஸ் டார்வின். அடைவு ஊக்கியின் அளவினை மதிப்பிட ஆளுமை சோதனை வகையில் பொருள் இணைத்தறி சோதனையை பயன்படுத்தியவர் யார்? அடைவு ஊக்கியின் அளவினை மதிப்பிட ஆளுமை சோதனை வகையில் பொருள் இணைத்தறி சோதனையை பயன்படுத்தியவர் மெக்லிலாண்ட். வளையம் வீசும் சோதனை யாருடையது? வளையம் வீசும் சோதனை அட்கின்சன் உடையது. இதோட 200 வினாவிடைகள் ஃபுல்லா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. இதோடைய PDF வேணும் அப்படின்னா குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு 50 rupees இல்ல ஃபுல்லா தொகுப்பா வேணா 100 rupees எல்லாமே பே பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே போல குரூப் 4க்கு நம்ம பேட்ச் ஆரம்பிக்க போறோம். அது ஆரம்பிக்கலாமா அப்படிங்கறது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இதோட 200 வினாவிடைகள் முடியுது. இதனுடைய PDF வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல குரூப் லிங்க் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஃபுல் வீடியோ காம்போவா உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா எல்லா PDFும் வேணும். அதாவது 115 சைக்காலஜி பிளஸ் இது ஒரு 200 சைக்காலஜி, 104 கொஸ்டின் சைக்காலஜி டெஸ்ட் லிங்க், அப்புறம் 300 தமிழ் வினாவிடைகள், அப்புறம் EVSல ஒரு 180 கொஸ்டின் வினாவிடைகள். இது எல்லாம் தொகுப்பா உங்களுக்கு PDF வேணும் அப்படின்னா நீங்க 100 rupees பே பண்ணிட்டு வாங்குற மாதிரி இருக்கும். இல்ல நான் ஆல்ரெடியே நான் எல்லாமே சைக்காலஜி வாங்கிட்டேன் அப்படிங்கிறவங்க பேலன்ஸ் இருக்கிறத வாங்குறதுக்கு 50 rupees மட்டும் நீங்க பே பண்ணா போதும். அதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்க்கு அனுப்புங்க. இதே போல அடுத்து உங்களுக்கு வேற என்னெல்லாம் அடுத்தடுத்த அப்டேட் இருக்கு, வேற எந்த எக்ஸாமுக்கு ரிலேட்டிவா நம்ம வீடியோ போட போறோம் அப்படிங்கிறத அடுத்து தனியா ஒரு வீடியோ நம்ம போடலாம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.